கோச்சார் அமைப்பான ஒரு பொது பலனாகிய விருச்சிக ராசிக்கு மார்ச் 2026 இந்த வீடியோல நாம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான, வேலை ரீதியான, வண்டி வாகனம் ரீதியான, தயார் ரீதியான விஷயத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்பொழுது அந்த ராகு சூரியன் சம்மந்தப்படும் பொழுது வண்டியில கோளாறு ஆகுறது, திடீர்னு நீங்க கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் பொறுத்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன, தசா புக்தி என்ன போய் கொண்டிருக்கிறது, தசநாதரும் புக்திநாதரும் நாம இப்ப சொன்ன கோச்சாரத்துல எப்படி போறாரு நாம பேசின எடுத்துமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் கரெக்டா வராது. ஏன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு எதையுமே பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் எந்த கிரகம் எப்படி இருந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி திசையில நம்ம வாழ்க்கையை திருப்ப போகிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, கோச்சார அமைப்பு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாத கிரகத்து அமைப்பு இருக்கு, ராசி அதிபதி எப்படி இருக்கிறது பார்த்து கோச்சார் அமைப்பான ஒரு பொது பலனாகிய விருச்சிக ராசிக்கு மார்ச் 2026 இந்த வீடியோல நாம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, விருச்சிக ராசிக்கு குரு அஷ்டமத்திலேயே நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். சனி 5ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகுவும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். சோ இது மாதிரியான ஒரு அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் இப்படி இருக்கிறது. அதே சமயத்துல மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா மாத ஸ்டார்டிங்ல இருந்து 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். படிப்படியாக மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா சூரியன், ராகு, செவ்வாய் சேர்க்கை வருகிறது. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் தப்பிச்சிட்டார். என்னதான் சூரியன், ராகு, செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் கிட்ட நடக்கும் பொழுது குருவின் பார்வை கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்கிறார், 50% நிவர்த்தியை கொடுக்கிறார். பட் என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில், தாயாரின் உடல்நல விஷயத்தில், இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, முக்கியமாக அந்த அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தை, அந்த 3 நட்சத்திரத்துல அதிகம் ஒரு பாதிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்க, சனியின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒண்ணுமே கொஞ்சம் இருக்கு. சோ அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான, வேலை ரீதியான, வண்டி வாகனம் ரீதியான, தயார் ரீதியான விஷயத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்துமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் கரெக்டா வராது. ஏன்னா ஒரு வீடே வாங்குறீங்க, ஒரு இடமே வாங்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு வீடு, ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றீங்க, எதா இருந்தாலும் அங்க எது மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதுல என்ன குறைகள் இருக்குங்கிறது தீர்க்க விசாரித்து, அதே மாதிரி ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, எல்லாத்துலயுமே ஒரு தெளிவு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் கட்டாயம் வருகிறது. ஏன்னா ராகும் சூரியன் சேருவது தப்பு. அது சூரியனே தொழில் ஸ்தானாதிபதியாக வருவதனால் ராகுவோட சேரும் பொழுது தொழில டக்குன்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, இதுவரைக்கும் போயிட்டு இருந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, வாழ்வாதாரம் கொஞ்சம் தடுமாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தசாபுக்திகள் நல்லா இருக்கும் போது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும். அதே மாதிரி தாயார்கள் உடல்நலம் கோளாறுல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கா, தவறா போயிட்டு இருக்கா, எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம், வண்டி வாகனத்துல போறது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்பொழுது அந்த ராகு சூரியன் சம்மந்தப்படும் பொழுது வண்டியில கோளாறு ஆகுறது, திடீர்னு நடு ரோட்ல நிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. சில இடத்துல லேப்ஸ் ஆயிடும், நம்ம கவனிக்காம விட்டுருப்போம், அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இது மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எப்படி சார் இருக்கு அப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அருமை, காதல் விஷயத்துல, அதே மாதிரி மத்த உங்க விருப்ப விஷயத்துல, சொகுசு விஷயத்துல அதெல்லாம் தப்பு இல்ல. என்ன இந்த நான் சொன்ன விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கனால விரயங்களுக்கு பிரச்சனை இருக்கு. விரயங்கள் பயங்கரமா வரவுக்கு மேல செலவுகள் நின்று கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கும். கடன் குறைக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தான் பண்ண முடியும். மார்ச் மாதம் கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயமாக தான் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் குருவின் பார்வை எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே நல்லது. இதுதான் விருச்சிக ராசி
ராசிக்காரர்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக முதல் 2 வாரம் 3 வாரம் அப்படி இருக்கு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன பிறந்த தேதியில பிறந்தீங்க, எந்த பிறந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்கிறத வைத்து உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன, தசா புக்தி என்ன போய் கொண்டிருக்கிறது, இந்த தசநாதரும் புக்திநாதரும் நாம இப்ப சொன்ன கோச்சாரத்தில் எப்படி போறாருங்கிறது நாம பேசின இந்த பொது பலனையும் தசா புக்தியான துல்லிய பலனும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய துறை எந்த துறையில நம்ம போறது நல்லது, எந்த நேரம் நமக்கு யோகமாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு சரியில்லை, எது மாதிரி மேற்படிப்பு வந்து மாணவர்கள் படித்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, எப்போ வந்து நமக்கு அட்மிஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு வெளிநாடு போவோம், விசா எதிர்பார்க்கறவங்களுக்கு வெளிநாடு, எப்ப வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா அல்லது நம்ம பிரைவேட் செக்டாரா, தொழிலா வேலையா, எந்த மாதிரி துறையில போலாம், பார்ட்னர்ஷிப் நமக்கு ஒத்து வருமா வராதா, திருமணம் எப்ப நடக்கும், குழந்தைகள் எப்ப நமக்கு வரும், குழந்தை புத்திர விஷயங்கள் எப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் லைஃப்ல ஸ்டேஜ்ல நமக்கு முன்னேறுவோம், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது, எப்படி நம்ம வந்து முன்னேறுவோம், மாறணுமா, இடம் மாறிதான் முன்னேறுவோமா அல்லது இருக்கிற இடத்திலேயே முன்னேற முடியுமா, நம்ம குழந்தைய ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிறமே எப்போ சேர்ந்து இருக்க முடியும், இது மாதிரி எல்லா மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு ஒரு கிரகம் நீங்க பிறக்கும் பொழுது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு எது மாதிரி இருக்கு, ஸ்தானபலம் எப்படி இருக்கு, திருப்பலம் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதன் பிரகாரம் கோச்சார அமைப்பையும் சேர்த்து அது மூலமாக நம்ம எந்த அமைப்பு எந்த மாதிரி திட்டங்கள் தீட்டணும், நமக்கு என்ன பிராப்தம் இருக்கு, எது நமக்கு கரெக்டா வருங்கிறதெல்லாம் தெரிந்து அந்த தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இப்ப நடக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளையும் மிக்ஸ் பண்ணி நாம பார்த்து நம்ம பிராப்தத்தை நாமளே அறிந்து, எப்படி நம்ம ஒரு கூகுள் மேப் வந்து நம்மளுடைய போகும் இடத்தை போய் காட்டி கொடுக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வளைவுகள் இருக்கு, எப்படி நமக்கு ரூட் மேப் என்ன அப்படிங்கிறது காட்டுதோ அதே மாதிரி உண்மையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிடம், இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை கரெக்டான முறையில் சரியான முறையில் அதை பயன்படுத்தி தேவையான டைம்ல மட்டும் பயன்படுத்தி எல்லா டைமும் பார்க்காமல் எப்ப நமக்கு குழப்பங்கள் இருக்கோ, எப்ப நமக்கு தெளிவு பெற இல்லாமல் இருக்கிறோமோ, தெளிவு தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் மட்டும் நாம அதை யூஸ் பண்ணி அது மூலமாக சில கிளாரிட்டியை பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையோ எது மாதிரி ஒரு விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோமோ அதிலிருந்து மீண்டு வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட தகுதி என்னங்கிறதை தெரிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த நம்மளோட டைம் லைன்ஸை அறிந்து தக்க முயற்சிகளை செய்து தக்கவாறு திட்டமிட்டு காலமறிந்து செயல்பட்டு நம்மளுடைய பொட்டன்ஷியல் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த துறையில போறோமோ எந்த டைரக்ஷன்ல போறோமோ அந்த மாதிரி சமயத்துல கரெக்டான ஒரு அமைப்புல போய் நம்ம ஜெயித்து உடல் நலம் பேணிச்சு நம்மளுடைய தேவையற்ற பழக்கங்கள்னாலையும் தேவையற்ற எண்ணாற்றங்கள்னாலையும் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுக்காமல் ரியாலிட்டி என்ன, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன, இப்ப எப்படி சிங்க் ஆகி போகுது, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒர்ஸ்ட் ஓவரா, உண்மையில்தான் குட் இஸ் கம்மா, இப்ப வரப்போகுதா, இதெல்லாம் தெரியும் பொழுது நம்ம என்னன்னா நீங்க தான் வாழ போறீங்க, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. பட் என்னன்னா தெளிவு பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை. அந்த தெளிவு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா நம்மளை பத்தி நம்மளே அறியுது. அது எப்படின்னா ஜோதிடம் வந்து உங்களுடைய கர்மாவை சொல்லி உங்களுடைய நேச்சரை சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, எந்த விஷயம் வந்து எப்ப கைகூடும், எந்த டைரக்ஷன்ல போறது தவறு, எந்த டைரக்ஷன் நமக்கு நல்லதுங்கெல்லாம் தெரிந்து அது மூலமாக சரியான நேரத்தில் சில விஷயங்களை செய்து திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.